நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடியினேற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஜனவரி 10ஆவது தேதியில் கூட கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். போன 3ஆம் தேதி நாம் சந்தித்தோம். இந்த 10ஆம் தேதி வரைக்கும் கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மளை நடத்தி கொண்டு வந்த அந்த அன்பை எண்ணி நான் சேனைகளின் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தேவ பிள்ளையுடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் தேவனிடத்திலே தன்னை அடிமையாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, பிசாசுகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. ஆமென். அவர் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுவித்தார். ஆனாலும் நம் ராஜாவுக்கு வேலை செய்கிற ஒரு அடிமைகள் தான். அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அடிமை, உம்முடைய காரியத்தில் எங்கள் சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களும் மூடி, யாரு கண்ணு திறந்து வேடிக்கை வேண்டாம். அன்பு ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் எழுதிய அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே என்கிற பாடலை நம் சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மளை ஆட்கொள்ளுவாராக. அர்ப்பணிப்போம். அவர் நம்மளை சுத்திகரிப்பாராக. அர்ப்பணிப்போம். அவர் எடுத்து பயன்படுத்துவாராக என்று சொல்லி, அப்பா அவருடைய சமூகத்தில் எங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என்னேசரே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என்னேசரே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். சொல்லுவோம். என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என்னேசரே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என்னேசரே. சொல்லுவோம். உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறியே தள்ளிவிட்டேன், நான் உதறியே தள்ளிவிட்டேன். கண்ண மூடி. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என்னேசரே. தெய்வமே தெய்வமே தெய்வமே, அடிமை நான்
நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார், என்னில் இயேசுவே. இன்னொரு விசை சொல்லுவோம், வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னுள் இயேசுவே வாழ்கின்றார், என்னுள் இயேசுவே. இன்னொரு விஷயம் சொல்லுவோம், வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார், என்னில் இயேசுவே. இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம், வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார், என்னில் இயேசுவே வாழ்கின்றார். சொல்லுவோம், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் நேசரே. அடிமை நான் ஆண்டவரே, அடிமை நான். அப்பா, இந்த வருஷம் ஃபுல்லும் இல்லப்பா, நித்திய பேரின்பம் வரைக்கும் நாங்கள் உங்களுடைய அடிமைப்பா. மீண்டும் சொல்லுவோம், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் இயேசுவே. இன்னொரு விசை கூட, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் இயேசுவே. தெய்வமே தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும் தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். அப்பா, நாங்கள் அடிமை, நீர் எங்கள் ராஜா, நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் ஒருவரே உன்னதமான தேவன். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எஸ், நம்ம ஆண்டவருடைய அடிமை தான். அவருடைய அடிமையாக இருப்பது நமக்கு பாக்கியம், அவர் தந்த சிலாக்கியம். பிரியமான தேவ பிள்ளைகளே, 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் விதமாக சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். எஸ், கரெக்ட். ஆமீன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்துவேன், அதுக்கு என் கரத்தில் அடங்கி இரு. அப்போது நம்ம போன வாரத்திலிருந்து நாம் தியானிக்கிறோம், கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது, அவருடைய கரத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று. கர்த்தருடைய வலது கரத்தில் முதலாவது ஆசீர்வாதம் நாம் தியானித்தோம், அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். இப்பொழுது கூட நாம் திருப்பிக் கொள்ளலாம், கர்த்தருடைய வலது கரத்தினுடைய 2வது ஆசீர்வாதங்கள் என்ன. சங்கீதத்தின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் தியானித்தோம், கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அப்போது இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யும், அதோடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டால், யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் மகத்துவம்
உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவங்கள் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். பகைஞனை நொறுக்கிவிட்டது. கர்த்தருடைய வலதுகரத்தின் இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பகைஞனை நொறுக்கும். பகைஞனை நொறுக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் இது ஒரு பாடல். இது எங்கே பாடப்பட்டது? இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் 450 வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் வெளியேறி வந்து விட்டார்கள். வெளியேறி வந்திருக்கும் பொழுது பார்த்தால் எதிலே செங்கடல் இருக்கிறது. இந்த செங்கடலை கண்டவுடனே மக்கள் எல்லாம் இந்த மோசைக்கு விரோதமாய் பயங்கரமாய் முறுமுறுப்பு பண்ணுகிறார்கள். எல்லாம் உன்னால தான் வந்தது மோசே, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். பயங்கரமான முறுமுறுப்புகள். நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் மோசைய இந்த கம்பை நீட்ட சொன்னார். அந்த கோலை மோசை நீட்டின உடனே செங்கடல் 2ஆக பிளந்தது. அவர்கள் அக்கறைக்கு சென்று சொன்னார்கள், கர்த்தருடைய வலது கரத்தினால் பகைஞர்கள் நொறுக்கி போட்டார்கள். செங்கடலை 45 லட்சம் ஜனங்களுக்கு மேலாய் தாண்டாங்க. தாண்டி முடிச்ச உடனே செங்கடல் மூடலை. அந்த பார்வோனுடைய கூட்டங்கள் எகிப்தியர்கள் முக்காவாசி அதை தாண்டி வரும்பொழுது ஆண்டவர் செங்கடலை அடைத்தார். அவர்கள் தண்ணீர் 2 பக்க தண்ணீர் நான் நொறுங்கி போனார்கள். அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் சந்திக்கிற யுத்தமே இதுதான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில் என்ன இருக்கிறது? ஆடு, மாடு, கோழிகள், ஒட்டகங்கள், குதிரைகள், இதுதான் இருக்கிறது. இவர்கள்ட்ட பட்டயங்கள் இல்லை. இவர்கள் என்ன ஒரு அடிமைகள். அதான் நம்ம பாடுறோம், உமக்கு தாங்க அடிமை. ஆனால் இவர்கள் 45 வருஷம், இவர்களுக்கு 450 வருஷம் இஸ்ரவேலுக்கு அடிமையாக இருந்தார்கள். வெளியே வந்தவுடன் நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் ஈட்டியும் பட்டயமும் என் பிள்ளைகளுக்கும் தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை என்று சொல்லி அந்த பகைஞனை நொறுக்கி போட்டார். நொறுக்கி போட்டார். நீங்கள் கர்த்தருடைய வலது கரத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம். யுத்தம் கர்த்தருடையது. உங்கள் பகைஞனை கர்த்தர் நொறுக்கி போடுவார். உங்கள் பகைஞனை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். உங்கள் பகைஞனை கர்த்தர் நசுக்கி போடுவார். ஏன்னு கேட்டா, யுத்தம் தெய்வத்துடைய கரத்தில் இருக்கிறது. யுத்தத்தின் தலைவர் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நான் யுத்தத்தில் சிறந்தவர். சேனைகளின் கர்த்தர். உங்களுடைய பகைஞனை நொறுக்கி போட அவருடைய வலது கரத்தினால் முடியும். உங்கள் பகைஞனை கொன்று போட அவருடைய வலது கரத்தினால் முடியும். சத்துருக்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? மனிதர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? மனிதர்களுடைய திட்டங்களை கர்த்தர் நொறுக்கி போடுவார். அது எவ்வளோ அழகா சொல்ல, நொறுக்கி போடுவார். நம்ம அப்பளத்தை உடைப்போமா நொறுக்குவோமா? அப்பளம் நொறுங்கும். கண்ணாடி பாட்டில் மேலேருந்து கீழே வந்து என்ன சொல்லுவோம்? சுக்கு நூறா உடைஞ்சு போயிட்டு நொறுக்கி போடுவார். கர்த்தருடைய மகத்துவம் சிறந்திருக்கிறது. உமது வலதுகரம் பகைஞனை நொறுக்கி போட்டது. அது எப்பேற்பட்ட பகைஞனாக இருக்கலாம். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்னைக்கு உனக்கும் எனக்கு பகைஞன் யார் தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, நம்மளை விலத்தள்ளுகிற சத்துரு, நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறவன் தான் அந்த பகைஞன். அவன்தான் அந்த பொல்லாதவன். அதான் வேதம் சொல்லுகிறது, பகைஞனையும் பழிக்காரனையும் வெல்ல கர்த்தர் பாலகர் வாயிலே துதிகளை ஏற்படுத்தினார். அந்த பகைஞனை வெல்ல கர்த்தர் நம்மிடத்தில் கிருபை தந்திருக்கிறார். அந்த பகைஞனுடைய கிரியைகளை அழிக்க கர்த்தர் நம்மிடத்தில் கிரியை தந்திருக்கிறார். அந்த பகைஞனை நொறுக்கி போட கர்த்தர் நம்மிடத்தில் கிருபை தந்திருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தருடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி போட்டது. அது சாதாரண பகைஞன் அல்ல. ஒரு தேசத்தை ஆளுகை செய்த
செய்த ஒரு அரசன் எகிப்திய அரசனை கொன்று போட்டது. நீ கவலைப்படாதே, ஆண்டவர் சொன்னார் அல்லவா, இன்று நீ காண்கும் எகிப்தியனை இனிமேல் நீ காண மாட்டாய். தேவ சமூகத்திலே வல்லமை உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பகைஞ்சனை நொறுக்கி போடும். இந்த ராத்திரி நேரத்திலே, இந்த பகல் நேரத்தில் இந்த சட்டத்தை நீங்கள் எப்போ கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, உங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த ஆவியை ஜெயிக்க கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் அமைதியாக இருங்கள். கர்த்தர் உங்களை முன்னே போக விடுவார். இஸ்ரவேலின் தேவனுடைய பரிசுத்த மகிமை உங்களை பின்னே காக்கும். சத்துரு உங்களை முன்னேறவும் முடியாது, உங்கள் பின்னே வந்து உங்களை தொடவும் முடியாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பகைஞ்சனே, பகைஞ்சனே, நீ நொறுங்கி போவாய், நீ நொறுங்கி போவாய். பாவத்தை செய்ய வைக்கிற பகைஞ்சனாகிய பிசாசே, நீ நொறுங்கி போவாய். விபச்சாரத்தை செய்ய தூண்டுகிற பகைஞ்சனாகிய பிசாசே, நீ நொறுங்கி போவாய். ஆபாசத்தை பார்க்க வைக்கிற பகைஞ்சனாகிய பிசாசே, நீ நொறுங்கி போவாய். நாங்கள் கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிறோம்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறார், வலது கரம் பகைஞ்சனை நொறுக்கும். பகைஞ்சனை மாத்திரமா, பகைஞ்சர்கள் பயன்படுத்தின எல்லா ஆயுதங்களையும் நொறுக்கி போட்டார். இதுதான் கர்த்தருடைய வலது கரம். அதான் அவர்கள் பாடுகிறார்கள், கர்த்தாவே, தெய்வர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? பகைஞ்சனை நொறுக்குவார். பகைஞ்சனை நொறுக்குவார், பகைஞ்சனை நொறுக்குவார். கவலைப்படாதீர்கள், உங்கள் பகைஞ்சன் நொறுங்கி போகிற காலம் வந்தது. உங்கள் பகைஞ்சன் அடங்கி போகிற காலம் வந்தது. உங்கள் பகைஞ்சன் ஒன்றுமில்லாமல் போகிற காலங்கள் வந்தது. அந்த பகைஞ்சனை கண்டு பயப்படாதீங்க. அவன் எகிப்தியன் இன்னும் வரமாட்டான். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டிருக்கலாம், அப்பா நீ செங்கடலை திறந்தீர், அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறானே. ஆண்டவர் சொல்லுவார், ஏய், அவனுடைய கல்லறை எங்கே இருக்குது? அவனுக்கு நான் கல்லறை எங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்? அவனுடைய கல்லறையே செங்கடலுக்கு நடுவில் தான் நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சத்துருவை பின்னாடி வர வைக்கிறார்னு சொன்னாலே மேட்ரு உண்டு. பிசாசு பின்னாடி வேகமாக ஓடி வரான்னு சொன்னாலே புரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்கு எங்கள் அப்பா ஏதோ ஒரு ஆப்பு அடிக்க போகிறான்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பகைஞ்சனை வெல்லுவோம். பகைஞ்சன், பகைஞ்சர்கள், பகைக்கிற கூட்டத்துக்கு நடுவில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பகைஞ்சன் கையிலேருந்து நான் உன்னை தப்பிக்கணும்னு சொன்னா, என் பலத்த கரத்திற்குள் நீ அடங்கியிரு, என் பலத்த கரத்திற்குள் அடங்கியிரு. அந்த பகைஞ்சனுடைய கரத்திலிருந்து நீ தப்பிப்பாய். அந்த பகைஞ்சனுடைய வாழ்க்கையில் காரியத்திலிருந்து நாம் தப்பிக்கணும். சிஸ்டர், பிரதர், தம்பி, தங்கச்சி, இந்த வாலிப நாட்களிலே பிசாசானவன் நம்மளை எப்படியாவது வில்லத்தலணும்னு திட்டம் போடுறான். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இந்த வருஷத்துல உங்களுடைய கரத்தில் அடங்கி இருக்க, உம்முடைய கரத்தில் இருக்கிற அந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும், உம்முடைய கரத்தில் இருக்க எங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக சொல்லுவோம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் பகைஞ்சர்களை இயேசு நொறுக்கி போடுகிற காலம் வந்தது. சொல்லுங்க, என் பகைஞ்சர்கள் வெட்கப்படுகிற காலம் வந்தது. என் பகைஞ்சர்கள் தலை குனிகிற காலம் வந்தது. என் பகைஞ்சர்கள் நொறுங்குகிற காலம் வந்தது. என் பகைஞ்சர்கள் ஒன்றுமில்லாமல் போகிற காலங்கள் வந்தது. என் பகைஞ்சர்கள் கூனி குறுகி போகிற காலங்கள் வந்தது. என் பகைஞ்சர்கள் என்னோடு கூட சமாதானமாகிற காலங்கள் வந்தது. என் பகைஞ்சர்கள் என்னோடு கூட ஊழியத்தில் தரிசனத்தோடு இணைகிற காலங்கள் வந்தது. வார்த்தைகளை சொல்லுங்கள். பகைஞ்சர்கள் எங்கள் பக்கமாய் திரும்புகிறார்கள். எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், எங்களுக்கு விரோதமாய் தீர்த்தம் போட்டவர்கள், எங்களுக்கு விரோதமாய் காரியங்களை கெட்டினவர்கள் எங்களோடு இணைந்து ஊழியங்கள் நிறைவேற்றுகிற காலங்கள் வந்தது. இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோம். பகைஞ்சனை ஜெயிக்கிற காலங்கள் வந்தது. பகைஞ்சனை கர்த்தர் நொறுக்கி போடுவார். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய பகைஞ்சனா இருக்கலாம். அவன் அரசியலை சார்ந்ததா இருக்கலாம், மந்திரவாதியை சார்ந்ததா இருக்கலாம், ரவுடியா இருக்கலாம், கூலிப்படையில் யாரா இருக்கலாம். தெய்வத்தை மீறி ஒருவனும் உங்களை தொட முடியாது. ஏன் என்று சொன்னால் அவருடைய வலது கரம்
நொறுக்கி போட்டது. நொறுக்கி போட்டது, நொறுக்கி போட்டது. கவலைப்படாதீங்க சிஸ்டர். உங்கள் பகைஞ்சனை எப்படிப்பட்டவன் அந்த கர்த்தர் நொறுக்கி போடுவார், நொறுக்கி போடுவார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, இருக்கிற இடத்துல கண்களை மூடி, நல்ல பிதாவே உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? இந்த பூமியிலே உமக்கு ஒப்பான தேவன் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ பெரியவர், நீ பரிசுத்தர். பகைஞர்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். எங்கள் சத்துருக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். எங்களுடைய சதிக்காரர்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், சர்வ வல்லவர், பெரியவர். எங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களை காட்டிலும் எங்களை பாதுகாக்கிற இயேசு பெரியவர். எங்களை பாதுகாப்பீர், எங்களை நடத்துவீர், எங்களை பொறுப்பெடுப்பீர், எங்களோடு அமர்ந்திருப்பீர். உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை பாதுகாப்பீர். எங்கள் பகைஞர்கள் நொறுங்கி போகிற காலங்கள் வந்தது, நொறுங்கி போகிற காலங்கள் வந்தது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சனப்பொழுதில் தானே எங்கள் பகைஞர்களை கர்த்தருடைய வலதுகரம் நொறுக்கி போடுவதாக. காப்பாத்தலா ஷபாத்தலாந்தலா மகதலசியா மப்ரதனர பிரீஸ்டல் ஃபுத்துலசி அந்தலஸ். பகைஞனே, நீ நொறுங்கி போய் இயேசுவின் நாமத்தில். உன் திட்டங்கள் நொறுங்கி போவதாக. அப்பா, இந்த வருடத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு பகைஞர்கள் நொறுங்கப்பட்டு போகட்டும். அவர்கள் எப்பேற்பட்ட மதிலா எழும்பியிருந்தாலும் கர்த்தர் இடித்து போட உம்மாலே முடியும். சகலவற்றையும் செய்ய வல்லவர் சுவாமி. ரேகா சூடாபா ஷம்சனா மௌலியாந்திலஸ் த்ராப்ரான்டன் கம் துர்பிஸ்டல்ஸ் பத்தாரி மஸ்டல் கமாண்ட்ரோலஸ் பிரத்தினி அந்தரஸ்டல்ஸ். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக, அடையாளம் செய்வீராக. வியாதிகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும். இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பிதாவே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும், என்னுடைய வெறுமைகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, பகைஞ்சனை கர்த்தர் நொறுக்கி போடுவார். கர்த்தருடைய வலதுகரம் பகைஞ்சனை நொறுக்கி போட்டது. இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் செங்கடலை தாண்டி வந்தது மாத்திரமல்ல, அத்தனை லட்ச பார்வோனுடைய கூட்டங்கள், எகிப்திய கூட்டங்கள், எகிப்திய இராணுவங்கள் அழிந்து போக காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வலதுகரம் பகைஞ்சனை நொறுக்கி போட்டது. அவருடைய வலதுகரத்தில் நீங்கள் அடங்கி இருங்க. அவருடைய வலதுகரத்துடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பகைஞ்சனை நொறுக்கி போடுவார், சத்துருவை நொறுக்கி போடுவார். எதற்கும் கவலைப்படாதீர்கள். உங்கள் சத்துருவை கர்த்தர் நொறுக்கி போடுகிற காலங்கள் வந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அடுத்த வாரம் நாம் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய தயவும் உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன்.
அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.